மூளைக்கு மூளை சாராயமும் போதை மருந்தும் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் யார் கணக்குல வருது? யாரு போலீஸுக்கும் சட்டம் ஒழுங்குக்கும் மினிஸ்டருங்க இன்னைக்கு? கேட்டா இரும்பு கரம், எந்த கொம்பனும் என்ன குறை சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க. உங்களுக்கு ஓட்டு போட்டவர்களே இன்னைக்கு 6ஆம் தேதி போராட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க. எதுக்காக அறிவிச்சிருக்கிறாங்க? அதிக ஊதியத்துக்காகவா? இல்ல வேற ஏதாவது புதுசா ஏதாவது கோரிக்கையா? இல்ல, நீங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதி இதோ அடுத்த தேர்தல் வருது, எப்பதான் நிறைவேற்றுவீங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நம்ம நிக்கிறாங்க. ஆசிரியர்கள், செவிலியர்கள், விவசாயிகள், தொழிற்சங்க ஊழியர்கள், டிரான்ஸ்போர்ட், ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் பேலன்ஸ் இருக்கா சொல்லுங்க? இருக்கிற அமைச்சர்கள் எல்லாத்திலயும் இன்னும் ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட்ல தான் யாரும் வெளியே சண்டை போடல. அது மது விலக்கு துறையில மட்டும்தான் இன்னும் வெளியே யாரும் சண்டை போடல. ஏன்னா அவங்களதான் போதையிலேயே வச்சிருக்கிறோமே நம்ம. இதெல்லாம் சேர்த்துத்தான் இந்த இதுக்காகத்தான். ஏன்னா இனிமே தமிழ்நாட்டை, ஒரு காலத்துல ரஜினி அவர்கள் சொன்னாரு தெரியுமா, தமிழ்நாட்டை கடவுளாலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு. அவர் இன்னைக்கு என்ன சொல்லுவாருன்னு நான் கேட்க விரும்புறேன். கடவுள் மட்டும்தான், என் அப்பன் சுப்பிரமணிய சுவாமி மட்டும்தான் தமிழகத்துக்கு நல்ல ஒரு காலத்தை, எதிர்காலத்தை கொடுக்க முடியும். நான்லாம் வந்துட்டேன், அதான் நான் கோயிலுக்கு போறேன்.